மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமையை கருத்தில் கொண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுக்கு அவசரமான தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த செய்தி நிலைமை தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் முடிந்த அளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் அதேபோல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய இலங்கை உறவுகளுக்கும் இந்த காணொலியை முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் அவசர நிலைமையில் நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும். இந்த நிலைமையில் உங்களுக்கு தெரியும், தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்ற உருவாகி இன்று இரண்டு நாடுகளும் நேரடி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவம் இணைந்து ஈரான் மீதாக முதலாவது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஈரான் இஸ்ரேல் மீதாக தங்களுடைய அதிரடி தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக், குவைத், கட்டார், பஹ்ரைன் முதலான நாடுகளிலும் ஈரான் தங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்தும் பதற்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. அதன்படி முகநூல்கள் மூலமாக வெளியாகிய சில செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஈரான் மற்றைய முஸ்லிம் நாடுகள் மீதாக இவ்வாறு தாக்குதலை நடாத்தி இருக்கின்றது என்பதாக சில செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது அவ்வாறல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எங்கெங்கே இருக்கின்றதோ அந்த இடங்களை குறிவைத்துதான் ஈரான் தங்களுடைய ஆரம்பகட்ட தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில்தான் தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா அதேபோல இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்ற நிலைமை அதிகரித்து வருவதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போர் பதற்ற நிலைமை மீண்டும் தொடரலாம் அல்லது நீடிக்கலாம் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஈரான், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நாடுகள், அதாவது ஈராக், குவைத், கட்டார், பஹ்ரைன், ஏமன், சவுதி அரேபியா அதேபோல ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எங்கெங்கே இருக்கின்றதோ அங்கே அந்த இடங்களை இலக்கு வைத்து ஈரானினுடைய தாக்குதல் மீண்டும் இடம்பெறுகின்ற பட்சத்தில் குறித்த அந்த நாடுகளில் அசாதாரணமான சூழ்நிலை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடியவர்களோ அதேபோல இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களோ, உங்களுக்கு தெரியும், அநேக மாணவர்கள் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்கள் மூலமாகவும் அதேபோல வீட்டு வேலைகள், பணியாட்கள் வேலைகள் என்பதாக அதிக அளவிலானவர்கள் மத்திய கிழக்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையர்கள் ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைமைகள் அல்லது அவசர நிலைமைகள் ஏற்படுகின்ற போதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலமாக அவசர வாட்ஸ்அப் இலக்கம் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைமைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய நேரடி தொடர்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் இங்கே ஸ்கிரீனில் பதிவிடுகின்றேன். நீங்கள் ஏதேனும் இக்கட்டான நிலைமைகள் அல்லது இடர்களை சந்திக்கின்ற பட்சத்தில் உடனடியாக இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலமாக உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்